பன்னி ராஜாவுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறத விட கட்டத்து மேல, அதாவது ஜோசியத்து மேல அளவிலாத நம்பிக்கை உண்டு. அது எந்த அளவுக்குன்னா, காட்டுல இப்ப ராஜா ஆவறதுக்கு ஒரு 234 மிருகங்கள் ஒண்ணு கூடி பன்னி ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணாதான் இது ராஜா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த 232 சக பன்னிங்கள்ட்ட ஜாதகத்தை கட்டத்தை வாங்கி பார்த்து அதுல யாருக்கெல்லாம் உச்சமா இருக்கோ, எது நல்ல நேரம் சூப்பரா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பரீட்சை எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்தாச்சு. ஒரு விஷயம் தெரியுமா? ஒரிஜினல் ஜாதகம் 106 பன்னிங்க தான் கொடுத்துருக்கு. மற்ற பன்னிங்கெல்லாம் இந்த பொண்ணு பார்க்க போற இடத்துல டூப்ளிகேட் ஜாதகம் போட்டு கொடுக்கும் தெரியுமா? எங்க நேரம் சூப்பரா இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி மற்ற பன்னிங்கெல்லாம் ஜாதகத்தை மாத்தி கொடுத்துருக்கு, டெவலப் பண்ணி கொடுத்துருக்கு. அதனால்தான் டெவலப் ஆகாம போயிடுச்சு. ஏன் பன்னி ராஜாவுக்கு பெரும்பான்மை கிடைக்கலன்னு இப்ப தெரியுதா? எல்லாம் தப்பான ஜாதகத்தை கொடுத்துருக்குங்க. என்னத்த சொல்றது, பன்னிங்களுக்கு அவ்வளவுதானே அறிவு. ஒரு விஷயம், பன்னி காட்டுக்கு ராஜா ஆனவனையும் காட்டை மெயின்டைன் பண்றதுக்கு அதுக்கு அறிவு இருக்காது அப்படின்னு மத்த எது சிங்கம் வரைக்கும், சிங்கத்தை தான் போய் பன்னி ராஜா பார்த்துத. அப்ப எல்லாம் எல்லாத்துக்கும் போய் சால்வை போத்துச்சு இல்லையா? அப்ப எல்லாரும் எது மற்ற மிருகங்கள்லாம் கழுத வரைக்கும் புக்கு கொடுத்துருக்கு. எதுக்காக? பன்னி ராஜா படிச்சு அறிவை வளர்த்துக்கிட்டு காட்டை நல்ல முறையில கட்டி அமைக்கணுங்கிறதுக்காக. ஆனா யாருக்குமே தெரியாது பன்னி ராஜாவுக்கு படிக்க தெரியாதுன்னு. படிச்சவங்க தான் பெரிய ஆள் ஆகணும்னு இருந்தா காடு மட்டும் இல்ல, நாடு வரைக்கும் உருப்பிட்டு நல்லா இருந்திருக்கும். என்னத்த சொல்றது, காடும் சரி நாடும் சரி எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்குது. பாப்போம் அறிவு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு.